சாந்தி. 25/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னையும் முழு உலகத்தினரையும் புதியதாக ஆக்குவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். அதாவது காயா கல்பதுருவாக ஆக்குவதற்காக வந்துள்ளீர்கள். நினைவின் மூலம்தான் காயா கல்பதுரு, அதாவது எப்பொழுதுமே ஆரோக்கியம் நிறைந்த உடல் உருவாகிறது. கேள்வி: நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆவதற்கான விதி என்ன? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஜீவதானம், அதாவது உயிர் தானம் எப்படி கிடைக்கின்றது? பதில்: நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆவதற்காக கண்டிப்பாக இறக்க வேண்டும். நான் உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என பாபா சொல்லுகிறார். அதாவது பாபா சொல்றாங்க, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகணும் அப்படின்னா இறந்து விடணும். அப்படின்னா தன்னை ஆத்மான்னு உணர்ந்து, இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்வதுதான் இறந்ததுக்கு சமம். நடமாடும் பிணமாக இருக்கணும். பாபா இப்படியாப்பட்ட பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறாரு. உங்களுடைய இந்த தேகத்தை விடுத்து ஆத்மாக்களை அழைத்து செல்கின்றேன். இதுவே உண்மையான வாழ்க்கை, உயிர் பிச்சை. இதற்காகவே இந்த மகாபாரத சண்டையாகும். அதில் அனைத்தும் விநாசமாக போகிறது. பிறகு ஆத்மாக்கள் தூய்மை அடைந்து வீடு திரும்பி செல்வார்கள். பிறகு சொர்க்கத்திற்கு வருவார்கள். பக்தியில் பகவான் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே உயிர் பிச்சை கொடுக்கறதுன்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, இப்போ தன்னை ஆத்மான்னு உணர்ந்து வாழ வேண்டும். அதுதான் இறைவன் கொடுக்கின்ற உயிர் பிச்சை. மற்றபடி இறப்பது அப்படின்னா அந்த உலகத்தில் இறப்பதற் போன்று இங்கே கிடையாது. இறப்பதுன்னா தன்னை ஆத்மான்னு உணர்ந்து வாழ வேண்டும். இதுதான் பாபா கொடுக்கின்ற உயிர் பிச்சை. பாடல்: மாதா ஓ மாதா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலுடைய வரிகளை கேட்டீர்கள். ஜெகதாம்பாவின் மகிமையை கேட்டீர்கள். இந்த பாடலில் ஜெகதாம்பா சரஸ்வதியினுடைய மகிமை இருக்கு. ஜெகதாம்பா இங்கே பாரதத்தில் தான் பாடப்படுகிறார். ஜெகதாம்பா இருக்கிறார் என்றால் ஜெகத் பிதாவும் கண்டிப்பாக இருப்பார். ஜெகதாம்பா என சரஸ்வதியைத்தான் சொல்லுகின்றனர். மம்மா தான் ஜெகதாம்பா. உண்மையில் அவருடைய பெயர் ஒன்றுதான் இருக்க வேண்டும். உங்களுடைய பெயரும் ஒன்றுதான் இருக்கிறதல்லவா? பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு பேர் தான். ஆனால் இன்னைக்கு ஜெகதாம்பா சரஸ்வதிக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க? 2-3 பெயர்கள் கிடையாது. மனிதர்களுக்கு ஒரு பேர் தான் இருக்கணும். ஒரு பேர் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு பேர் தான் நம்ம எழுத முடியும். 3 பேர் 2 பேர் அப்படிலாம் இருக்காது. இப்போது ஜெகதாம்பாவை சாக்காரத்தில் காட்டுகின்றனர். சரீரதாரியாக உள்ளார். ஜெகத் பிதாவும் இருக்கிறார். அவர் பிரஜாபிதா என அழைக்கப்படுகிறார். முழு உலகத்திற்கும் அம்பாள் இருப்பது போல முழு உலகத்திற்கும் தந்தையும் இருக்கிறார். கண்டிப்பாக இருவருமே இங்கே இருப்பார்கள். இருவரின் பெயர்களும் சொல்லி இருக்கிறேன். சிவபாபா அப்படி சொல்றாரு. ஜெகதாம்பா யாரு, ஜெகத் பிதா யாரு? ஜெகதாம்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ஜெகத் பிதா உலகத்திற்கே தந்தையும் ஒருத்தர் இருப்பார். 2 பேர் பத்தையும் பாபா சொல்லியிருக்கிறாரு. இருவரும் பிரஜா பிதா மற்றும் பிரஜா மாதா ஆவார்கள். இப்போது சிவபாபா இன்னொரு ஜெகத் பிதா என சொல்லப்படுகிறார். ஜெகத் பிதா அப்படின்னா உலகத்திற்கே அப்பா. இந்த பிரம்ம பாபா உலகத்திற்கே அப்பா. இந்த ஜெகதாம்பா சரஸ்வதி உலகத்திற்கு தாயாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் பிரஜாபிதா பிரஜா மாதான்னு சொல்லலாம். இன்னொருத்தர் யாருன்னா சிவபாபா அவரையும் ஜெகத் பிதான்னு தான் சொல்கிறது. அவரும் உலகத்துக்கு தந்தையாக இருக்கிறார். அவர் ஆத்மாக்களின் பிதாவாக இருக்கிறார். அவர் பெயரே பரம்பிதா பரமாத்மா சிவன் என்பதாகும்.
வெறும் ஈஸ்வரா பரமாத்மா என சொல்லக்கூடாது. அவருடைய பெயர் உருவம் என்பது உண்டல்லவா? பரமாத்மா ஈஸ்வரா இந்த மாதிரி சொல்லுவதன் காரணமாக அது உண்மையாகாது. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, உருவம் இருக்கு. அவர் இறை தந்தை என சொல்லப்படுகிறார். ஒருவர் ஆத்மாக்களுடைய தந்தை, மற்றொருவர் சாக்கார மனித ஆத்மாக்களுடைய தந்தை மற்றும் மம்மா சிவன் ஆத்மாக்களுடைய தந்தை ஆவார். இப்போ 3 பேரை பற்றியும் பாபா சொல்லியிருக்கிறார். சிவபாபா, பிரம்ம பாபா, ஜெகதாம்பா சரஸ்வதியை பற்றி சிவபாபா சொல்லியிருக்கிறாரு. சிவபாபா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கப்படுகிறார். நாங்கள் சிவபாபாவுடைய குழந்தைகள் என சொல்லுகின்றனர். சிவபாபா இவருக்குள் பிரவேசமாகி தத்தெடுத்துள்ளார். அவர்தான் ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றுகிறார். ஆத்மாதான் தூய்மையற்றதாக இருக்கிறது. இதன் காரணமாக சரீரமும் தூய்மையற்றதாக கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு பிறவிலையும் அப்படி கிடைக்குது. தங்கத்தில் வெள்ளி, தாமிரம், இரும்பு ஆகியவற்றை கலக்கின்றனர். அதுபோன்று ஆத்மாக்குள்ளும் கலப்படம் ஏற்படுகிறது. உண்மையில் ஆத்மா தூய்மையாக முக்திதாமத்தில் வசிப்பதாகும். அங்கே சிவபாபாவும் வசிக்கிறார். இப்பொழுது சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா ஒருவரை தந்தை, இன்னொருவரை மூத்த சகோதரர் தாதா என சொல்லுகிறோம். அனைத்து மனிதர்களும் சிவபாபாவுடைய குழந்தைகள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. பின்னர் 1250 வருடங்களுக்கு பிறகு ராமர் சீதையின் ராஜ்யம் ஏற்படும். தந்தை இதை உறுதிப்படுத்தி சொல்கிறார். சத்தியுகம், திரேதா யுகங்களில் நீங்கள் 21 பிறவிகளை எடுத்திருந்தீர்கள். பிராமணர்கள், தேவதைகள், சத்திரியர்கள் என பாரதத்தில்தான் ஆகின்றனர். தந்தை பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுகின்றார், புதுப்பிக்கின்றார். காயா கல்பதுரு ஆக்குகிறார். அதாவது சத்தியுகத்தில் முதுமையிலும் இளமையாக இருப்பாங்க. சரீரத்துக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஆயுளும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அழகும் இருக்கும், இயற்கையான அழகும் இருக்கும். அப்படியாப்பட்ட சரீரத்துக்கு தான் காயா கல்பதுருன்னு சொல்லப்படுது. அமரர்களாக ஆக்குகிறார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை அமரலோகத்தின் எஜமானர்களாகவும் ஆக்குகிறார். இந்த பாரதம் அமரலோகமாக இருந்தபோது தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. ஏணிப்படியில் இறங்கி இறங்கி இப்பொழுது மரண உலகத்தின் எஜமானர்களாக ஆகிவிட்டுள்ளனர். நாம் பிராமண குலத்தவர், உச்சி குடுமி போன்றவர்கள் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குடுமிக்கு மேலே உச்சியில் அதற்கும் மேலாக இருப்பவர் தந்தை. நாம் முதலில் பிராமணராக இருந்தோம். பிறகு சூத்திரர்களாக, அதாவது காலிற்கு சமமாக ஆகினோம். பாதத்திலிருந்து ஒரேடியாக இப்பொழுது குடுமியாக ஆகியிருக்கிறோம், அதாவது பிராமணனாக ஆகியிருக்கிறோம். முதலில் சிவபாபா, பிறகு குடுமி. பாபா உங்களை பிராமணராக உருவாக்கினார். இப்பொழுது நீங்கள் சிவபாபாவை பாபா பாபா என சொல்லுகிறீர்கள். இந்த கணக்கில் நாம் அனைவரும் பிரம்மாவினுடைய குழந்தைகள், பிராமண பிராமணிகள், பேரன் பேத்திகளாக ஆகிவிட்டோம். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரன் சகோதரர்கள். சகோதரன் சகோதரர்களுக்கிடையே குற்றப்பார்வை இருக்க முடியாது. எவ்வளவு அளவற்ற குழந்தைகள் இருக்கின்றனர். ஆக இவ்வளவு பேரும் பொய்யானவர்களாக ஆக முடியாது. அனைவரும் தந்தை அதே நிராகார சிவன் மற்றும் சாக்காரமானவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். அவ்வளவுதான். நிராகார ரீதியில் சிவபாபா, சாக்கார வடிவத்தில் இந்த பிரஜாபிதா பிரம்மா ஆவார், நமக்கு தந்தை. பக்தியும் கூட முதலில் சதோ பிரதானமாக கலப்படமற்றதாக இருந்தது. பிறகு சதோ ரஜோ தமோ ஆகிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், 3 சாலைகள் சந்திக்கும் இடத்தை முச்சந்தி என்பார்கள். அங்கே விளக்கில் எண்ணெய் முதலானவையை ஊற்றி தலை வணங்குகிறார்கள். இப்பொழுது சிவபாபாவுடைய பூஜை எங்கே? முச்சந்தி பூஜை எங்கே? இதுவோ தமோ பிரதான பக்தி என சொல்லப்படுகிறது. நீருக்கும் கூட பூஜை செய்கின்றனர். பதித்த பாவனி கங்கை என நிறைய பேர் நினைக்கின்றனர். இப்பொழுது பதித்த பாவனர் யார்? நீரோட்டமுள்ள கங்கையா? அது எப்படி பதித்த பாவனி ஆக முடியும்? அது நீர் அல்லவா? தந்தையோ பாவனமாக ஆக்குகிறார். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில்தான் கொண்டாடப்படுகின்றது. பாரதத்தில்தான் வந்திருப்பார்.
தூய்மையற்றவர்களை தூய்மையான தேவதைகளாக ஆக்குவதற்காக. பக்தி இதை போலெல்லாம் செய்துட்ருக்குறாங்க. இதை வச்சே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தண்ணீர் நம்மளை தூய்மையாக மாற்ற முடியாது. முச்சந்தியில் விளக்கு போடுறாங்க, அதையே கடவுள் நினைக்கிறாங்க. கடவுள் பரமாத்மா அவருடைய ஒளி எங்க, இந்த முச்சந்தி தீபத்தினுடைய ஒளி எங்க அப்படின்னு சொல்லி பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லி தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாரு. விஷ்ணுபுரி என்பது லக்ஷ்மி நாராயணபுரிக்கு சொல்லப்படுகிறது. வைஷ்ணவர் எனும் வார்த்தை விஷ்ணுவிலிருந்து வெளிப்பட்டதாகும். வைஷ்ணவர்னு சொல்லி கடைசியில் அது விஷ்ணுங்கிற வார்த்தையாக வந்துருச்சு. தேவதைகள் வைஷ்ணவர்களாக இருந்தனர். வல்லபாச்சாரியார் வைஷ்ணவர்கள் சைவ உணவு உண்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நிர்விகாரிகளாக ஏதும் இருப்பதில்லை. சாப்பாட்டில் வேணால் தூய்மையை கடைபிடிக்கலாம், ஆனால் உண்மையிலேயே சரீர ரீதியாக விகாரியாக தான் இருப்பாங்க, நிர்விகாரியாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைய காலகட்டங்களில் இருப்பவங்க அவர்களுடைய மாளிகைகள் பெரிது பெரிதாக இருக்கும். வைஷ்ணவர்கள் என்பதன் அர்த்தத்தையே புரிந்து கொள்வதே இல்லை. விஷ்ணுபுரியில் வசிப்பவர்கள் வைஷ்ணவர்கள் எனப்படுகின்றனர். தூய்மையானவர்கள் வைஷ்ணவர்கள் எனப்படுவார்கள். பாபா இந்த மரத்தின் ரகசியத்தையும் கூட புரிய வைத்திருக்கிறார். நாடகத்தின் ரகசியத்தையும் புரிய வைத்திருக்கிறார். சங்கராச்சாரியார் கலியுகத்தில் வருகிறார் என மரத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்வார்கள். இந்த மரத்தில் அப்படி காமிச்சிருக்கிறோம், அதை சொல்லும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க சங்கராச்சாரியார் எங்கே வராருன்னு. சன்னியாசிகளின் ராஜ்யம் சத்தியுகத்தில் இருக்க முடியாது. அனைவருமே பகவானுடைய குழந்தைகள் என்றால் சொர்க்கவாசிகளாக இருக்க வேண்டும். ஆனால் அனைவருமே சொர்க்கவாசிகள் ஆவதில்லை, தேவதைகள் மட்டுமே ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் பிராமண வம்சத்தவர் ஆவீர்கள், பிறகு தேவதைகளாக ஆகப் போகிறீர்கள். கண்டிப்பாக தூய்மையும் அடைய வேண்டும். நீங்கள் ஞான கடலிடம் வந்துள்ளீர்கள். ஞான கங்கையாக நீங்கள் ஞான கடலில் இருந்து வெளிப்பட்டுள்ளீர்கள். ஞான ஸ்நானம் செய்வித்து தூய்மையாகவும் பிறரை ஆக்குகிறீர்கள். யோகத்தையும் கற்றுத்தருகிறீர்கள். கடலுடைய அறிமுகத்தை கொடுத்து நீங்கள் இங்கே சந்திப்பதற்காக அழைத்து வருகிறீர்கள். பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுத்து மதுபனுக்கு அவரை சந்திப்பதற்காக அழைச்சிட்டு போகிறோம். இந்த சமயத்தில் நீங்கள் பிராமணர்கள் ஆகும்போது உங்களுக்கு 3 தந்தையினர் கிடைக்கின்றனர். லௌகிக தந்தையும் இருக்கிறார், பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறார், பிறகு சிவபாபாவும் இருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் 2 தந்தையர் இருப்பார்கள். சத்தியுகத்தில் ஒரே தந்தை தான் இருப்பார். இதை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இப்போது உங்களுடைய ஆத்மா சொல்லுகிறது, என்னுடையவர் ஒரு சிவபாபா தான், வேறு யாரும் இல்லை என்று. நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபா தான் என்கிறீர்கள். அவருடைய நினைவின் மூலமாகத்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானக்கடலில் நீராடி தன்னை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவபாபா தான், அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், விஷ்ணுபுரிக்கு செல்வதற்கு உறுதியான பக்காவான வைஷ்ணவர்களாக, அதாவது தூய்மையானவராக ஆக வேண்டும். நரகத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து புத்தியின் தொடர்பை சொர்க்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். வரதானம்: ஒரே ஈடுபாடு, ஒரே நம்பிக்கை, ஒரே சீரான நிலை, ஏக்கரஸ் நிலை. இதன் மூலம் எப்பொழுதுமே தடையற்ற நிலையை அடையும் நிவாரண சொரூபம் ஆகுங்கள். எப்பொழுதும் ஒரு தந்தையின் மீதான ஈடுபாடு, தந்தையின் கடமையின் மீதான ஈடுபாடு அந்த அளவிற்கு மூழ்கி இருப்பது என்றால், உலகில் எந்த ஒரு பொருளோ அல்லது மனிதர்களோ இருக்கிறார் என்ற அனுபவமே ஏற்படக்கூடாது. அவ்வளோ நம்ம பாபா மேலே ஈடுபாடோடு இருக்கணும். இத்தகைய ஒரே ஈடுபாடு, ஒரே நம்பிக்கை, ஏக்கரஸ் நிலையில் வாழும் குழந்தைகள்
எப்பொழுதுமே நிர்விঘ்னமாகி தடையில்லாமல் முன்னேறும் கலையை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் காரணத்தை மாற்றி நிவாரண வடிவமாக ஆக்குவார்கள். காரணத்தை கண்டு பலவீனமடையாமல் நிவாரண சுரூபமாக மாறிவிடுவார்கள். ஸ்லோகன்: புகழ்ச்சியில் ஆதாரத்தில் இருக்கும் மகிழ்ச்சி அல்ப காலமானதாக இருக்கும். இன்றைய அவ்வக்த சமிக்கை: ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவத்தை செய்யுங்கள். ஜுவாலா சொரூப ஸ்திதியின் அனுபவத்தை பெறுவதற்கு நிரந்தர நினைவின் ஜுவாலை பிரகாசித்து கொண்டு இருக்க வேண்டும். இதற்கான எளிய வழி, எப்பொழுதும் உங்களை சாரதி, அதாவது ஓட்டுநர், இயக்குனர் மற்றும் சாட்சி என்ற உணர்ந்து செயல்படுங்கள். ஆத்மா இந்த ரதத்தின் சாரதி ஆகும். இந்த நினைவு தானாகவே இந்த தேகம் என்ற ரதத்திலிருந்து அல்லது பல வகையான தேக உணர்விலிருந்தும் உங்களை விடுபட்டவராக ஆக்குகிறது. உங்களை சாரதியாக உணர்வதால் அனைத்து கர்ம இந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நான் சாரதி, இந்த உடலை எடுத்து நடத்துகிறவன், உடலை ஓட்டக்கூடியவன் அப்படின்னு நினச்சோம்னா அனைத்து கர்மேந்திரியங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். சூட்சும சக்திகளான மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகியவையும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். சூட்சும கர்மேந்திரியங்கள் கூட கட்டுப்பட்டு நடக்கும். நான் ஒரு சாரதின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா, ஆத்மா சாரதி, அனைத்து கர்மேந்திரியங்களும் ஆத்மாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னா இந்த ஒரு உணர்வு இருக்கணும். சாரதி மற்றும் சாட்சியாக இருந்து பார்ப்பது நல்லது. ஓம் சாந்தி. நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என் ஆருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன்